ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சேஷநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 42வது நாமாவளியாக ஓம் அபீஷ்டதாயகாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி விரும்பியதை அளிப்பவராக வர்ணிக்கிறது. இறைவனுடைய அருள் ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான அனைத்து சக்தியும் படைச்சிருக்கார். என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அடையக்கூடிய அந்த புத்தியையும் கொடுத்துருக்கார். அந்த ஞானத்தின் மூலமாக எல்லா விதமான தேவைகளை எல்லாம் ஒவ்வொரு உயிர்களும் அடைவதற்கான ஆற்றலை இறைவன் தான் கொடுக்குறார். அதனால்தான் அந்த கருவிகள் நம்ம உடம்புல ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் இதெல்லாம் இறைவனுடைய படைப்பால் கிடைக்கிது. அப்படி அந்த ஆத்மா, அந்த ஜீவனாகப்பட்டது எதை விரும்புதோ அதை கொடுக்கக்கூடிய சக்தியும் இறைவன் கொடுக்குறார். அதனால்தான் அம்பாள் வள்ளி நாயகியாக இருக்கா. வள்ளி அப்படின்னா இச்சா சக்தின்னு பேர். இச்சைனா விருப்பம். ஒவ்வொரு உயிர்களும் அந்த விருப்பத்தின் மூலமாக தான் இயங்குகிறது. அப்போ விரும்பினா மட்டும் போகாது, அதுக்கான செயல்படணும். அதுக்கு கிரியாசக்தி, அவளுக்கு பேர் தான் தேவயானை. முருகப்பெருமான் ஞானசக்தி. இந்த ஞானத்தின் மூலமாக எல்லாத்தையும் முழுமை அடைய முடியும். அப்போ விரும்பியது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பாராம் முருகப்பெருமான். அதனால்தான் திருத்தணி திருப்புகழ் அழகாக சொல்லுவார், சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். யாம் நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு வறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்குறார். அப்படி யாம் நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கக்கூடிய முருகனுடைய புகழை பாடுறார். அப்படி முருகனுடைய அருள் எல்லா விதமான விருப்பத்தையும் நாம் அடைவதற்கான சக்தியை கொடுப்பாராம். அதனால்தான் இந்த ஒரு பிறப்பே ஒவ்வொரு விருப்பத்தால் ஒரு பிறப்பே அமையுமா. அப்போ நல்லதை விரும்பணும். அப்போ நல்லதை விரும்பும்போது அதுக்கான சக்திகள் எல்லாம் இறைவனுடைய அருளால் கிடைக்கும். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. விரும்பியதை அளிப்பவராக முருகப்பெருமான இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் அபீஷ்டதாயகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.